கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 யோவான் 4 அதிகாரம் 8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4 அதிகாரம் 8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்மளுக்குள்ள அன்பு இல்லை அப்படின்னா நம்ம தேவனை அறியலையா? ஆமென். நீங்கள் எவ்வளோ பைபிள் படிக்கலாம், எவ்வளோ ஜெபம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் அன்பாக இல்லைன்னா நீங்கள் தேவனை அறியவே இல்லை. ஏன்னா அதுக்கும் இந்த வசனத்தில் ஆன்சர் இருக்குது. தேவன் அன்பாக இருக்கார். அவ்வளோ பெரிய தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கும்போது நம்ம அன்பாக இருக்குமா? கொஞ்சம் யோசிங்க. எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கீங்களா? அன்பாக பேசுகிறீங்களா? நீங்கள் அன்புடையவர்களாக இருக்கீங்களா? எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ பைபிள் வாசித்தாலும், எவ்வளோ வரங்கள் இருந்தாலும் அன்பு உனக்கு இல்லாவிட்டால் நீ ஒன்றுமே இல்லைன்னு வசனம் இருக்குது பைபிளில். உங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்கா? தேவ அன்பு உங்களுக்குள்ள இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. ஏசப்பா நம்ம செய்த பாவத்தை எல்லாமே மன்னிச்சார், ஏன்னா நம்மளை நேசிக்கிறார். ஆனால் நம்ம மண்ணான மனுஷங்க செய்த தவறுகளை மன்னிக்காமல் மனசில் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாமே உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கசப்பு, அன்பு இல்லாதது, இது எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கலாம். இது எல்லாவற்றையும் விட்டுருங்க. ஏசப்பா கிடைக்கலைங்க. ஏசப்பா நான் அன்பாக இருக்கணும், உங்களை போல் பிறரை நேசிக்கணும்னு நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக ஏசப்பா உங்கள் மேலே இருக்கிற அன்பை கொண்டு அந்த அன்பை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். பிற இடத்துல அன்பாருங்க, நிச்சயமாக அவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.